ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு 3-4 மாசமாவே எலெக்ஷன், அதுக்குள்ள கேம்பெயினிங், அந்த பரப்புரை அப்படி இப்படின்னு தமிழ்நாடே வந்து பயங்கர பரபரப்பா இருந்துச்சு. இப்ப ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடுத்ததா ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது தான் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ராஜு அவர் வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம ஓட்டு போடும்போது கையில வந்து மை வைப்பாங்கல்ல, அந்த இங்க் வந்து நிஜமாவே குவாலிட்டியானது தானா? ஏன்னா அது தொட்டாலே வந்து அழிஞ்சிடுது. இது மூலமா கள்ள ஓட்டு போடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. பிக் பாஸ்ல வந்த ராஜு ஜெயமோகன் அப்படின்றவங்க. இவங்க வந்து நேரடியாகவே வந்து டிவிகேக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா விஜய் அண்ணாவுக்கு பிரச்சனை வரும்போது இவங்களும் அந்த களத்துல நின்று அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. எப்போதுமே 80% வந்து தாண்டாது தமிழ்நாட்டுல. மதியம் வரைக்கும் பாத்தீங்கன்னாலே ஒரு 45, 50 இது மாதிரி தான் வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கும். ஆனா இந்த 2026 இந்த தேர்தல், இந்த 4 முனை தேர்தல் அப்படின்றது நிறைய பேர் இதை வந்து மும்முனை தேர்தல்னு சொல்றாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே அப்படின்னு என்டிகேவை கணக்கிலே எடுத்துக்கிறது இல்ல. 15 வருஷமா அவங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களும் வின் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில அவங்க போராடுறாங்க. சோ இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் டிவிகே வந்து களம் இறங்குனாலதுனால மட்டும்தான் இந்த புதிய வாக்காளர்கள்லாம் சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்காளர்கள், அதுவும் யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுல் ஓட் வந்து விஜய்க்கு தான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இவங்களும் வந்து அதாவது பிக் பாஸ் ராஜு அவங்களுமே ஃபுல் சப்போர்ட் வந்து விஜய் அண்ணாவுக்கு தான் வந்து பிஃபோராவே கொடுத்தாங்க. நேரடியாகவும் கொடுத்தாங்க, மறைமுகமாகவும் கொடுத்தாங்க. இப்படி இருக்கும்போது இளம் வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கிற இந்த மயில வந்து ஒரு குவாலிட்டி இல்ல, இது ஒரு வாட்டி அழிச்சாலே அழியிற மாதிரி இருக்குது, இதன் மூலமா வந்து அந்த ஃபேக் ஓட் அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ள ஓட்டு போட்டுற மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எஸ்ஐஆர் இதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா இன்னும் வாக்காளர்கள் வந்து அதிகமாயிருப்பாங்க. இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய வாக்காளர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அந்த எஸ்ஐஆர் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா 40 லட்சம் வாக்காளர்களாவது புதுசா வந்து அவங்க வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து டிவிக்கே வந்து ஜெயிச்சிட போகுது அப்படின்ற பயத்தினால இந்த குவாலிட்டி இல்லாத இங்கை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களா, அந்த இங்கை வந்து விரல்ல வைக்கிறாங்களா, இல்லை நிஜமாவே இந்த இங்கோட குவாலிட்டி வந்து இப்படிதான் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஆதங்கத்தோட ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. நீங்க ஓட்டு போட்டீங்களா? நீங்க ஓட்டு போடும்போது உங்களுக்கு கையில வச்ச அந்த மை, அந்த இங்க் வந்து குவாலிட்டியா இருந்துச்சா என்ன அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.